அதிதீஸ்வர சுவாமி, இந்த வாணியம்பாடி அதிதீஸ்வர சுவாமி வந்து பல விசேஷ புண்ணிய பலன் இருந்தது. சுமார் 1300 1700 வரை இந்த கோயில் கட்டியிருக்கலாம் என்று சோழர்களாலும் சில பகுதிகள் பலராலும் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்து பிரம்மதேவருடைய சாபத்தினால சரஸ்வதி தேவி உண்மையாக சபிக்கப்பட்டு இங்கே வந்து பாராட்டுகளில் சுவாமியை வேண்டி தவம் செய்து ஈரம் காட்சி கொடுத்து வாணி பாடு என்று சொன்னார். அதனால் வாணியம்பாடி என்று ஆயிடுச்சு. அதே நேரத்தில் ஒரு புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு சரஸ்வதி சுவாமிக்கு இவர் அதிதியாக வந்து சேர்ந்துவீங்க, அதனால் விருந்து வைக்கிறாங்க. அதனால் புனர்பூச நட்சத்திரம் பரிகார நட்சத்திரம் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த அதிதி தேவேந்திரனுடைய தாயார் வந்து அதிதி வந்து இங்கே பூஜை பண்ணுறதுனால அதிதீஸ்வரன் சொல்கிறாங்க. இதுக்கு சாட்சியாக ஒரு தேவேந்திரனுடைய சிறையும் கோயில் பிரகாரத்தில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி வச்சு பிரம்மோசம் நடக்குது. 100 வருஷத்துக்கு தான் நடந்தது, 102 வருஷத்துக்கு மேலே. அதே நேரத்தில் மாத பௌர்ணமி பிரதோஷங்கள்லாம் சிறப்பாக நடைபெற்று வருது. நவராத்திரி பூஜைகள் வந்து சிவராத்திரி பூஜைகள் அதெல்லாம் அருமையாக நடைபெற்று வருது. மக்களுடைய வேண்டுகள் புத்திர பாக்கியம், திருமண தடை அன்னைக்கு சுவாமி நிறைய பேர் அருள் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் சுவாமியை வணங்கி அருள் பெற்றிருக்கிறாங்க. அந்த சிறப்புடைய கோயில்.